வணக்கம். ஒரு கதை பார்க்கலாங்களா? படித்ததில் பிடிச்ச கதை. ஒரு மன்னர் இருக்கார். தன்னோட ராஜ்யத்தை ரொம்ப சிறப்பாக ஆண்டுட்டு இருக்காரு. ஆனாலும் அவருக்குள்ளே ஏதோ ஒரு நெரிடல், ஏதோ ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் முடிவு பண்ணி எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குதிரையை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. ரொம்ப நாள் பயணமாக போயிட்டே இருக்காரு. காட்டு வழியாக போகிறப்ப ஒரு குருவை பார்க்குறாரு. அந்த குருவை பார்த்தோன்னே அந்த குருவிட்ட போய் பேசணும்னு அவருக்கு தோணுது. குதிரையை நிறுத்திட்டு அங்கே போகிறாரு. அந்த குருவை பார்த்து வணங்கி உட்காந்து பேச ஆரம்பிக்கிறார். அப்படி பேசிகிட்டு இருக்காரு. தன்னை பற்றி தான் யார், இந்த இப்படி வந்துட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் அவர் பேசுகிறப்ப காலை ஆட்டிகிட்டே பேசுகிறாரு. குரு என்ன பண்ணுறாரு, அவரை காலை கவனித்த உடனே இவர் காலை ஆட்டுறதை அப்படியே நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் குரு இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உங்ககிட்ட இந்த காலாட்டுற பழக்கம் எவ்வளோ வருஷமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்தே இருக்குங்க சாமி அப்படிங்கிறாரு. ஆனால் நான் பார்த்தோன்னே ஏன் நிறுத்திட்டீங்க அப்படின்னாரு. நீங்கள் கவனிச்சிங்க அதனால நான் நிறுத்திட்டேன் அப்படின்னாரு. அவ்வளோதான். உங்கள் மனசில் ஓடுற எண்ணங்களை கவனிங்க. அது எது உங்களுக்கு தேவை, எது தேவையில்லைன்னு நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே போதும், அது சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மன்னனுக்கு அங்கே ஒரு பெரிய தெளிவு பிறக்குது. இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம உள்நோக்கி கவனிக்க ஆரம்பிக்க நமக்கு எது தேவை, எது தேவையில்லை, நமக்குள்ளே என்ன ஓடுது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்குவோம். நல்லதையே கடத்துவோம். நன்றி.